Hi guys, from the first session. நான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ப்ரீக்ளாம்சியா அப்படின்ற ஒரு டிசீஸோட ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரிக்ளாம்சியா அப்படின்னா ப்ரெக்னன்சி டைம் அப்போ அதாவது லேடிஸ்க்கு ஏற்படுற ஹைப்பர் டென்ஷன்னால லீட் ஆகிற பிளட் ப்ரெஷர் வந்து அந்த ப்ரெக்னன்சி டைம்ல அவங்களோட லிவரையும் கிட்னிஸையும் அண்ட் வந்து மற்ற சில ஆர்கன்ஸையுமே வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த பிரெக்லாம்சியா இருக்கான்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றதுக்காக டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த பிரெக்லாம்சியா ப்ரெடிக்ஷன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த பிரெக்னன்சி அப்போ 20th வீக்ல இந்த ப்ராப்ளம் வந்து உமன்ஸ்க்கு வருது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் பாருங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ல வந்துட்டு இந்த பிரெக்லாம்சியா இருக்கிறதுனால இப்போ வந்து நிறைய பேருக்கு பிரெக்லாம்சியா வருது. ஸோ அதை வந்து நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்காக வந்துட்டு ஈஸியா அதை வந்து நம்மளால கியூர் பண்ண முடியும். அதாவது பிளட் ப்ரெஷர் வந்து நம்மளால கியூர் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நம்ம மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுவோம். மிஷின் லேர்னிங்ல லாஜிஸ்டிக் ரெகர்ஷனும் டெசிஷன் ட்ரீ அல்காரிதம்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா ஏஜ், பாடி மாஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஒரு சில பயோமார்க்கர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் சொன்னதுதான் ஏற்கனவே. ஸோ ப்ரிகாம்ஷியா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபார்மிடபிள் சேலஞ்ச் அண்ட் அப்டிராக்ட் கேர். ஸோ வந்து பிரெக்னன்சி அப்போ 20th வீக்ல அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அந்த பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் பேபிக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ மோட்டாலிட்டி ரேட் கூட அதிகமாகலாம். ஸோ இதை இயர்லியாவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்துட்டு ஈஸியா இது வந்து கியூர் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு மோட்டாலிட்டி ரேட் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ உமன்ஸ் வந்து ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்காக இந்த ப்ரிக்லாம்சியா ப்ரெடிக்ஷன் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணுச்சு. ஸோ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல இந்த ப்ரிக்லாம்சியா இருக்கு அப்படிங்கிறது எப்போ தெரியுமா? நம்ம வந்து ப்ரிட்டன்ஷியலா விசிட்டுக்காக போவோம் இல்லையா? ப்ரெக்னன்சி டைம்ல விசிட்டுக்காக போவாங்க இல்லையா லேடிஸ்? அந்த மாதிரி டைம்லாம் வந்துட்டு இது இருக்கு, இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, இந்த மாதிரி டிசீசஸ்லாம் இருக்கு, ப்ரிக்லாம்சியா இருக்குன்றது தெரியும். ஸோ இதனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும்? ப்ரெடிக்டிவ் பவர் கம்மி. லைக் வந்துட்டு இப்போ வந்து அவங்களால கரெக்டா சொல்ல முடியும். ப்ரெடிக்டா சொல்ல முடியாது டாக்டர்ஸால. ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறதுனால நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகும். அதே மாதிரி கிளினிக்கல் அசஸ்மெண்ட், டிசிஷன் மேக்கிங் ட்ரெடிஷனல் சிஸ்டம்ல ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்க்கு மத்தியில வந்து ரொம்பவே எப்படி சொல்றது காமனான இதுவா இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து நம்மளால வந்து ப்ராப்பரா வந்து மெயின்டைன். ஸோ அங்க வந்து அக்யூரசி லேக் ஆஃப் அக்யூரசி இருக்காது. அதே மாதிரி இப்போ நம்ம ப்ரொபோஸ் பண்ணிருக்க சிஸ்டம் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்றோம். அதாவது மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்றதுனால ப்ரிக்லாம்சியா ப்ரொடெக்ஷன், இந்த ப்ரிக்லாம்சியா இருக்குது இல்ல, பிரெக்னென்டான உமனுக்கு ப்ரிக்லாம்சியா இருக்குது இல்ல அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம டைவர்ஸ் சோர்ஸ் ஆஃப் டேட்டா செட்ல இருந்து எடுக்கிறோம். மெடிக்கல் ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம டைவர்ஸ் செட் ஆஃப் யாருக்கெல்லாம் ப்ரிக்லாம்சியா இருக்கு அப்படின்றத நம்ம டேட்டா செட். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா ஏர்லி ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன்ஸ். ஏர்லியாவே ஒரு விஷயம் நடக்க புரிஞ்சுருந்தா அதுக்கான மெத்தட்ஸ் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி ப்ரிடிக்டிவ் அக்யூரசியும் அதிகம். ஸோ நம்ம வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து எந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். அதே மாதிரி பர்சனலைஸ்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஸோ வந்து நமக்கு வந்து பயம் குறையும். ஸோ நமக்கு வந்து இது இருக்கு, ஸோ வந்து இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் முன்னுக்கு போயிட்டு இருக்கணும் அப்படின்னா அவசியமே இல்லை. ஸோ இதோட ஆர்கிடெக்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்றோம், அதுக்கப்புறம் டேட்டா வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்றோம், அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ப்ளிட் பண்றோம், மாடல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி லாஜிஸ்டிக் ரெகர்ஷனும் டிசிஷன் ட்ரீ அல்காரிதம்ஸும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றோம் ப்ரிக்லாம்சியா இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன், அடுத்த டேட்டா ப்ரீப்ராசஸிங், மாடல் இம்ப்ளிமெண்டேஷன், லோடிங் த ட்ரெயின் மாடல் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ டேட்டா கலெக்ஷன்ல நம்ம என்னென்ன கலெக்ட் பண்றோம் அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டாவோட பிளட் ப்ரெஷர், அதாவது ப்ரிக்லாம்சியா இருக்கிறவங்களுக்கான பிளட் ப்ரெஷர், வெயிட், ஏஜ், அவங்களோட ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி அந்த டேட்டா வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கிளினிக்ஸ்ல இருந்து அப்படி இல்லைன்னா வேற யாராச்சும் ரிசர்ச் ஸ்டடிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா டேட்டா செட் எடுக்கலாம், அதர் சோர்சஸ் எடுக்கலாம். ஸோ இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் என்ன பண்ணுறோம்னா நமக்கு வந்து மிஸ்ஸிங் டேட்டாஸ் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ப்ராப்பரான இன்ஜினியரிங் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக ப்ரீ ப்ராசஸ் பண்றோம். நம்ம வந்து மாடல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இந்த லாஜிஸ்டிக் ரிகர்ஷனும் டிசிஷன் ட்ரீயும் அதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற மல்டிபிள், அதாவது நம்ம இன்புட்டா கொடுக்குற டேட்டாஸ் கூட நம்ம டேட்டா செட்ல வச்சிருக்க டேட்டாஸ் கூட கம்பேர் பண்ணி ஒரு ப்ராபபிலியான ஒரு ப்ரெடிக்டிவ் அவுட்கம் கொடுக்கும். ஸோ இதை வச்சு நமக்கு ப்ரிக்லாம்சியா இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் மாடலாம் நம்ம வந்து லோட் பண்றோம்.
லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அது கேட்குற இன்புட்டை கொடுக்குறோம். ஸோ இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு ப்ரெக்னென்ட் உமன்ல ப்ரெக்னன்சியா இருக்கா இல்லையா, ஸோ ப்ரெக்னன்சி அப்போ ஏதாச்சும் ரிஸ்க் இருக்குமா இருக்காதா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் மாதிரி அண்ட் ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் இது. ஸோ கமிங் டு கன்க்ளூஷன், இப்போ வந்து நமக்கு வந்து 2024ல ப்ரெக்னான்சியாங்கிறது ஒரு ஹைப்பர் டென்ஷனுங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம முன்னாடியே ரிஸ்க் ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேபிக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ஃபியூச்சர் என்ன ஆகும்னா, இதுல வந்து நம்ம இன்னும் டேட்டா சோர்சஸ்லாம் ஆட் பண்ணி, லைக் வந்து இது குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியும் கொடுக்கலாம் ஃப்ரீக்வன்சியாவை. அதே மாதிரி நம்ம வந்து இன்னும் மல்டிபிள் டிப்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். இது ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக கூட கொண்டு வரோம். ஸோ ரெஃபரன்சஸ். தேங்க்யூ. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க.